Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாத்தையும் வந்து ஓவராலாக வந்து காமிச்சிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் 5 feetலாம் வந்து போகிறீங்க அப்படின்னா போங்க. பட் என்னென்னா அந்த டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பேனலிங் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும். நீங்கள் வந்து வால் வந்து அதோட சைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 55 inches டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இது டிசைன் வந்து பண்ணியிருக்கும். நான் மேலேருந்து சொல்லிடுறேன். ஒன்று மேலேருந்து சொல்லலாம் இல்லை கீழேருந்து சொல்லலாம். இப்போதைக்கு மட்டும் மேலேருந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஏசியோட பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் என்னென்னா நம்ம வந்து மார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் தான் வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா ஏசியோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹோல் வந்து சென்டர் தான் இருக்குது. பட் என்னென்னா இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக அந்த கேபிள்லாம் வலிக்காமல் அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு போயிட்டாங்க. இதுவும் கிளைண்ட்டுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பட் என்னென்னா சர்வீஸ் பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் இன்ஸ்டாலேஷன்லாம் வருவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக வந்து பண்ணவே கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தள்ளி போடலாம். பட் என்னென்னா தள்ளி போடுறதுக்கு வந்து ஓடிஎஸ் இருக்கும். அந்த கேபிள்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வளைச்சி போடணும். பட் என்னென்னா அவங்க வந்து போடாமல் இந்த மாதிரி சைடாக வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் லாங்கிலேருந்து காமிக்கிறேன். சைடு வைக்கும்போது எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும். டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கும். இப்போ நான் சென்டராக நிற்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அவங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஹோல் வந்து எங்கே போட போகிறோம், ஏசி வந்து எங்கே வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசியோட அவுட்லைன்லாம் ஏசி வந்து இன்டோர் இதுலேருந்து அவுட் ஆகிற பைப் வந்து அவுட் ஆகலானும் இன்சைடு வந்தாலும் அதோட பைப் லைன் வந்து எப்படி போகும், அவங்க எப்படி வந்து போடுவாங்கன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கங்க. நாங்களும் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக தான் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹோல் வந்து சென்டர் தான் இருக்குது. நீங்கள் சைடு இருக்குன்ட்டு நினச்சிக்க போகிறீங்க. ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சென்டர் தான் இருக்குது. பட் என்னென்னா இதில் வர்ற பைப் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் என்னென்னா அது தள்ளி வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் அது பெண்ட் பண்ணி பண்ணலாம். பட் என்னென்னா அவங்க வந்து பண்ணலை. பட் என் கிளைண்ட்டுக்கிட்டையும் நாங்கள் சொன்னோம். கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அவங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமுக்கு அப்படி தான் இருக்க போகுது. மேலே இருக்கிற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து கோல்டு கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் மட்டும் நார்மலாக வந்து ஒட்டிப்பாங்க. அந்த பீம் வர சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வராது அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொண்டு போய் வாலில் வந்து பேனலிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த WPC லூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு சேர்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. பட் என்னென்னா WPCயில் வந்து பார்த்திங்கன்னா 45 degreeல வந்து கட் பண்ணி பண்ணலாம். பட் என்னென்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். அப்படி இல்லைன்னா வந்து வராது. மேலே டாப்லேருந்து கீழே வரைக்கும் பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2 feet கிட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பேனலிங் இது வந்து டபுள் பேனலிங். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைவுட் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டிவி வைக்கிற பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதே இடத்துல வந்து டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் ஒயிட்டையும் யூஸ் பண்ணலாம், பிளாக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து பிளாக் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த பிளாக் வேறு, இந்த பிளாக் வந்து வேறு. வெறும் பேக்ரவுண்டு மட்டும் வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளெயின் பிளாக். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நம்ம அப்படியே வந்து கொடுத்துட்டோம். டோர் ஓப்பன் பண்ணால்
உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இங்கே வந்து ஊஃபர் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஹோல்ஸ் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊஃபர் வச்சுக்கலாம். இதே டிசைன் வந்து எங்கேயோ வந்து பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்கேயும் இல்லை, இதே ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும். அதே டிவி யூனிட் டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த லூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ் வந்து கம்மியாக ஆகும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. கம்மியாக தான் இருக்கும், அரௌண்ட் வந்து ஒரு 400-500 அந்த மாதிரி. குவாலிட்டியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட்லியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக PVC வந்து போவாங்க. PVCலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து அதிகமாகிடும். யூஸ் பண்ணால் WPC யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. பிளெயின் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் பிளெயின் கிளியர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர், இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோசிங் செஸ் தான் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு ட்ராவர், இதில் வந்து ஒரு ட்ராவர், இதில் வந்து ஒரு ட்ராவர். கீழே மட்டும்தான் 3 ட்ராவர் வந்து கொடுத்துருக்கீங்க. மேலே ஏன் ட்ராவர் வந்து கொடுக்கல அப்படின்னா ட்ராவர்ஸ் வந்து போட்டோம்னா அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து கிளைண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து ட்ராவர் வந்து போட்டுக்கிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் டோர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து திங்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து டோர் வந்து போட்டு மேலே வந்து ட்ராயர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டவுன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் செஸ், சாஃப்ட் க்ளோஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டிவி யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளோட்டிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது வந்து வந்துடும். கீழே வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்டோரேஜோடு வேணும் அப்படின்னா டிசைன் வந்து இப்படி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் நீங்கள் பிளாக்காக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம், எப்படியா இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ராக்கரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் அதுவும் காமிக்கிறேன். இது வந்து ரோஸ் கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்டில் நான் கிட்ட இருந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரொஃபைல் ஷட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்லாம் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து ஹேண்டில்ஸ்லாம் வந்து வந்துடும். அது வந்து ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில். அதுக்கு மேலவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போடாமல் வந்து இன்டீரியரில் வந்து போயிடுறாங்க. பட் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது வந்து கேபிள் போடணும் அப்படின்னா கமாண்டர் வச்சு போட்டுறது, அப்படி இல்லை ட்ரில் பிட் வச்சு போட்டுறது. இந்த லேமினேட்ஸ் வந்து உடச்சிட்றாங்க, WPC வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கிட்ட சொல்லிட்டிங்கன்னா ஹோல்ஸில் வந்து ப்ராப்பராக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை நாங்கள் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா லூவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற பேக் பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரவுண்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்ன்றது வந்து. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.